ஆயிரம் என் உயிரின் உயிரானவர்களே, குரு பூர்ணிமா ரொம்ப சிறப்பாக நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் கொண்டாடப்பட்டது. இதற்கு நான் சாய்பாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது அப்படின்றத நம்ம லைவ்ல சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய போராட்டம் முடிவுக்கு வந்தது போல இந்த நாள் எனக்கு அமைஞ்சது. போராட்டம்ன்றது என்ன வச்சு நான் சொல்லல, உங்க எல்லோருடைய போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்த நாள் இன்றுதான். இத உங்களுக்கு சாயப்பா வேறு விதத்துல உணர்த்துவாரு, இல்ல பல பேருக்கு உணர்த்தியும் இருப்பாரு. இன்னைக்கு லைவே ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தது, ரொம்ப வேகமா இருந்தது. பெரிய பெரிய மகிழ்ச்சியான செய்திகளும் நம்பிக்கைகளும் இங்க நிறைய இருந்தது. காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் உங்க கண்ணுக்கோ காதுக்கோ வராது, கேட்காது. சோ அந்த இடத்துல நாம எல்லோருமே பாக்கியவான்கள் தான், அதுல எந்த குழப்பமும் வேண்டாம். இனியும் உங்க வாழ்க்கையில நன்மைகள் தொடர்ந்து நடக்கும். தீமைகள் முடிந்துதான் நன்மைகள் இன்னும் அதிகரிக்கும். நம்ம தீமையோட கடைசி இடத்துல கூட நம்ம இருக்கலாம், ஆனா அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் ஒரு இடமாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை அடுத்த குரு பௌர்ணமிக்குள்ள சாயப்பா நிறைவேற்றியே தருவார். போன வருஷம் நம்ம குரு பௌர்ணமி டைம்ல, குரு பூர்ணிமா டைம்ல நிறைய விஷயங்கள் நம்ம வச்சிருந்தாங்க சில நம்ம உறவுகள். அதுல பர்டிகுலரா குழந்தை பாக்கியம் அண்ட் கடன், இந்த ரெண்டையுமே சாய்ப்பா நல்லபடியாக முடித்து கொடுத்தார். என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட உறுதியோட இருக்கிறீங்களோ உங்க போராட்டத்தை அவர் வெற்றி பெற வைப்பார். நீங்க எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, அவர் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அவர் செய்து கொடுப்பார். சோ இன்னைக்கு நிறைய சாய்ராமுக்கு மிராக்களும் ஏற்பட்டு இருக்குது. நம்ம பதிவுல சொல்லும் போது, பிரார்த்தனையை பத்தி சொல்லும் போது, பிரார்த்தனையில நிறைய விஷயங்கள் பேசும்போது கூட சாய்ப்பா பட்டர்ஃப்ளை மூலமா வந்தாங்க. ஸோ சாய்ப்பா வேன் மூலமா காட்சி அளித்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். அவர் இருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தும் வண்ணமாக பல நல்ல விஷயங்களை அவர் உங்களுக்கு செய்து தருவார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் திரும்பவும் சொல்றேன், நம்பிக்கையுடன் கூடிய பக்தி, இரண்டாவது அன்புடன் கூடிய பக்தி, மூணாவது நேர்மையுடன் கூடிய பக்தி. இந்த மூன்று விதமான பக்தி, நம்பிக்கைக்குரியது, நேர்மைக்குரியது, அன்புக்குரியது. இந்த மாதிரி இந்த மூன்று விதத்திலும் நீங்க தெளிவா இருக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க இருக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து 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 நடக்கும். சோ நம்ம இனிமே எதற்காகவும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இறுதிக்கட்ட ஆபத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். பெரிய ஒரு ஆபத்து உங்களுக்கு வர காத்திருந்தது. அந்த ஆபத்து இப்போ ஒன்றுமில்லாமல் உங்களுக்கு எதையும் நேராமல் சாயப்பா பார்த்து கொண்டார். நான் இந்த விஷயத்த நான் சும்மா சொல்லலைங்க. இன்னைக்கு தியானத்தின் மூலமா நிறைய விஷயங்கள் சாய்ப்பா எனக்கு ஏகப்பட்ட ஆலோசனைகளும் ஏகப்பட்ட செய்திகளையும் வழங்கினார். அதுல என்ன தெரியுமா? இத பார்ப்பா, உங்க குடும்பம்னா இது அன்பே சாய் குடும்பம். உங்க அன்பே சாய் குடும்பத்துல பல பேருக்கு ஆபத்து இருந்தது. அதை நான் துரத்தி விட்டேன், அதை நான் நிறுத்தி விட்டேன், அவர்களை நான் காப்பாற்றி விட்டேன் அப்படின்றார். கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம நம்புறோம், கண்ணுக்கு தெரியாததை நம்ம நம்ப மறுக்கிறோம். ஆனா கண்ணுக்கு தெரியாத வரக்கூடிய கோடி ஆபத்துகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல்ல பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சது மனிதர்கள், கண்ணுக்கு தெரியாதது தெய்வம். ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நம்ம முழு மனதோட ஏற்றுக்கொள்கிறோமா? முழு மனதோட நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கிறோமா? வழிபாடு செய்கிறோமா? இதுதான் ஆயிரம் கேள்விகள். சோ
அப்ப கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்ப கண்ணுக்கு தெரியாத ஆபத்தையும் கடவுள் காப்பாற்றி விடுகிறார் ஒவ்வொரு சாயப்பாவோட குழந்தைகளுக்கும். ஸோ இது ஜஸ்ட் என்ன சொல்ல மாதிரி, இது வெறும் ட்ரையல் தான். இனிதான் மெயின் பிக்சரே உங்க வாழ்க்கையில நடக்கும். மாயுதா பயிற்சியில இன்னைக்கு மட்டும், அதாவது இன்னைக்கு நான் 12 மணி ஆடியோல கொடுத்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 642 பேர், 642. இப்ப நான் கொடுக்குற பதிவு வந்து 9:08 மணிக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் நான். அப்போ இந்த லைவ்ல நீங்க கலந்துக்கிட்டீங்க இல்லையா, அது ஒண்ணு. ஸோ இந்த குரு பூர்ணிமாவில ஆரத்தி எடுத்தீங்க இல்லையா, இது 2. 3வது நம்பிக்கைக்குரிய பிரார்த்தனைகளை செய்தோமா, இந்த 3 மூலமாகவும் இன்னமும் நிறைய மிராக்கள் நாளைக்கு வரலாம். பட் ஐம் நாட் ஷுர், பட் வரலாம். அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வழியை நமது சாயப்பா இங்கே முழு மனதோட, முழு சந்தோஷத்தோட, முழு நம்பிக்கையோட உங்களுக்கு கொடுத்திருக்கார். உன்னோட ஆட்டத்தை நீ இப்போ ஆரம்பி. இதுவரைக்கும் உன்னோட ஆட்டத்தை நீ ஆரம்பிக்கல, இனி உன்னோட ஆட்டத்தை ஆரம்பி. இப்போ நான் தான் உனக்கு ஜட்ஜ். நான் உன்னை காப்பாத்துறது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட ஆட்டத்தை ஆடணும்னு சொல்லி தருவேன். எந்த இடத்துல நீ ஆடணும், எந்த இடத்துல நீ அமைதியா நிக்கணும், எந்த இடத்துல நீ பேசணும், எந்த இடத்துல நீ பேசக்கூடாது, இப்பேற்பட்ட நிறைய விஷயங்களை நான் உனக்கு சொல்லி தருவேன். அதன்படி மட்டும் நீ ஆடு. அந்த ஆட்டத்தோடைய வெற்றி உனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊர் உலகத்துல யார் யாரெல்லாம் உன்னை எதிர்த்து நின்றார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்கும் நீ உன்னுடைய வெற்றியின் மூலமாக பதிலை கொடுக்கக்கூடிய காலத்திலும் நேரத்திலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஒரு பொழுதும் மறவாதே. ரைட்டா? சோ எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்கும் பொழுது, நடந்து முடிஞ்ச விஷயத்த நீ ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? சோ நேத்து நடந்தது, முந்தானைத்து நடந்தது, அதெல்லாம் விட்டு வெளியில வா. இப்ப நடக்கக்கூடிய விஷயமே வேற. ஏன்னா இதுக்கு முன்னாடி கர்ம வினையில சிக்கின, மாய வலையில சிக்கின, உன்னை தேடி என்னால வர முடியல. ஒரு தடை எனக்கு இருந்தது, அந்த தடையால வர முடியல. ஏன்னா மாய சக்தியில நீ மூழ்கி போனதால நான் எப்படி உன்கிட்ட வர முடியும்? உன்னுடைய இதயம் மோசமான விஷயத்தை எண்ணிச்சு, மோசமான செயல்களை நீ புரிந்த, பாவத்தை செஞ்ச, அதனால உன்கிட்ட நான் வர முடியல. ஆனா இப்ப நான் வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய இதயம் சுத்தமா இருக்குது. நல்ல செயல்கள் மூலமா உன்னுடைய இதயத்தை நீ பியூர் பண்ற. அதனால நான் உன்கிட்ட நான் வருவதற்கு காரணம் இருக்குது, வராததுக்கும் காரணம் இருக்குது. வராததுக்கு நீ செய்த பாவம். இப்போ உன் பாவத்தை நீ என்ன பண்ற? அதை வந்து உணரும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்தை நான் செஞ்சிட்டனே அப்படின்னு சொல்லி நீ கதறுற. அந்த கதறல் சத்தம் எனக்கு கேட்டது, அதனால் நான் வந்தேன். நீ கதறினதால மட்டும் வரல, பாவத்தை செய்ததை பாவம்னு நினைச்ச, பாவத்தை செய்தா மரணம்னு நினைச்ச, பாவத்தை செய்தா என் அன்பு சாயப்பா என்னுடன் வரமாட்டார் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொண்டதால் நான் வந்தேன். சோ உணர்ந்தாவே போதும், இங்க கடவுள் வந்துருவாரு. உணர்ந்து செயல்பட்டா போதும், வெற்றி நிச்சயிக்கப்படுகிறது. சோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதுதான், திரும்பவும் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். புதையல் இருக்குது, ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சாதானே எங்க இருக்குது எப்படி தர முடியும்? இப்போ இடத்த ஃபுல்லா நம்ம நோண்ட முடியுமா? முடியாது இல்ல. அது போலதான் சோ புதையல் இருக்குது, ஆனா எங்க இருக்குதுன்னு அவர் சொல்லி கொடுத்துருவார். அப்படி அவர் சொல்லி கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வெற்றி வந்து சாத்தியமாக்கப்படுகிறது. சோ தேடுற நேரம் வந்து குறையுது. எல்லாமே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அழைத்துட்டு போவதற்கான ஒரு இடமுமா அது அமையுது. ஸோ அதனால எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க வேண்டாம். முயற்சிகளை எடுக்கிறீங்க, அதற்கேற்ற உழைப்புகளை உழைக்கிறீங்க, அதற்கேற்ற பலன்களை எதிர்பார்க்காதீங்க. அந்த பலன்களை சாயப்பாக்கிட்ட விடுங்க. அவர் உங்களுக்கு தேவையான நேரத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தருவார். சரியா? ஸோ எனக்கு நிறைய கமெண்ட்ஸை பார்க்கும்போது, நிறைய விஷ்ணு சாய்ராம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது. மாயை வலையை நம்மளை எந்த மாதிரிலாம் போராடிச்சு, யாராருக்கு எதெல்லாம் விடணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அது எந்த அளவுல
அதை சவால்களை தாண்டினாங்க அப்படின்னும் போது உண்மையிலே சொல்றேன், என் உடம்பு புல் அரிக்குது. ஏன்னா உங்களை போல மற்றவங்க இல்லைங்க. மற்றவங்களுக்கு சாதாரணமா ஒரு விஷயம் நடந்தாவே வேண்டாம்ப்பா விட்டுடலாம்ப்பா, ஏன்பா இவ்வளவு இது, மறுபடியும் பயிற்சி வராதா, இல்ல ஒரு நாள் கழிச்சு நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஆனா இங்க பயிற்சிக்காக காத்து இருந்தீங்க நிறைய பேர். அது என்னால அதை வந்து சொல்லவே முடியல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எப்ப அந்த 48 நாள் பயிற்சி அப்படின்னு. நம்ம 1 மாசம் கழிச்சுதான் ஆரம்பிச்சோம். ஏன்னா சரியான உத்தரவு அங்கிருந்து வரல. உத்தரவு வந்தாதான் நாம உங்களுக்கு சொல்ல முடியும். உத்தரவே வரல. எங்கிட்ட சொன்னாங்க, 48 நாள் பயிற்சி நீங்க ஒன்னும் காணோம், எதுங்க எங்க எனக்கே தெரியலங்க, வெயிட் பண்ணுங்க, காத்துருங்கன்னு. இப்ப சட்டுன்னு வந்தது, சட்டுன்னு நம்ம ஆரம்பிச்சோம். ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மாசம்தான் இந்த மாசம், பயிற்சியில கலந்துக்கிற மாசம். எவ்வளவு கூடுதலான விஷயங்கள் நடக்குது பாருங்க. மாயுதாவில வந்து குரு பூர்ணிமா வரும் நம்ம நினைச்சோமா, ஆடி 18 வரும் நம்ம நினைச்சோமா, எதுவுமே நினைக்கல. ஆனா எல்லாமே அவருடைய அனுகிரகம் இருந்ததால நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்காக சாய்பாவுக்கு ரொம்ப நன்றிகளை நிச்சயமா ஒரு இடத்திலையும் தெரிவித்துக் கொள்வது தான் அவருக்கு செய்யக்கூடிய, அவருக்கு கொடுக்கக்கூடிய மகிமை. அவர் நமக்கு மகிமைக்கு அவருடைய மகிமையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலயும் நான் ஸ்டாப் சொல்லிக்கிட்டே இருங்க, மனசார சொல்லுங்க. கடவுளே என்னை காப்பாத்திருக்க, அன்பே சாய் குடும்பம் மூலமா எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்க, எத்தனை விஷயத்த நீ எனக்கு செஞ்சிருக்க, நான் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்க. இதுதான் அவருக்கு மகிமை செலுத்துவது. ரைட்டா? சோ இதை நீங்க செஞ்சுட்டாவே போதும். நிறைய பிரச்சனைகளை உங்க கர்மா அவங்கள பிடிச்சு வச்சிருக்கு பாருங்க, அது விட்டுடும். முதல்ல நம்மளை பிடிச்சு வச்சிருக்குது, இன்னும் முழுங்குனாதான். ஆனா பிடிச்சு வைக்கும் போதே யாரோ ஒரு பலமான ஒரு ஆளு வந்து நம்மளை தூக்கி வெளியில எரிவார் இல்லையா, அந்த பலமானவர் தான் நமது அன்பே சாயப்பா. இதை நீங்க உணர்வு பூர்வமா உணரும் போது இன்னும் அதனுடைய தாக்கம் வேற லெவல்ல இருக்கும். நாம இப்ப பண்றதெல்லாம் சும்மா, இப்பதான் நம்ம ஜஸ்ட் ஒரு பேசிக் ஒரு அஸ்திவாரத்தை போட்டிருக்கோம். இது பிரம்மாண்டமான ஒரு பங்களா, இது ரொம்ப பிரம்மாண்டம். 4 கல் அங்கங்க செதுக்கி வச்சிருக்கோம். போறவங்க வரவங்களும் பாக்குறாங்க, என்னமோ ஒரு வீடு கட்டுறாங்கப்பான்னு. ஆனா இது அஸ்திவாரத்தை பார்த்தே பிரமிப்பாக்குறாங்க. ஆனா இன்னும் கட்டக்கூடிய இடம் வேற லெவல். ஸோ உங்க வாழ்க்கையும் அப்படிதான். உசாராம் சொன்னாங்க, ஆனா பெரிய ஒரு மாற்றத்தை நான் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க எங்க வீட்டுல. ஆனா எனக்கு அது தெரியலன்னா அப்படின்னா, ஏன்னா உங்க மாற்றத்தை நீங்க கண்டுபிடிக்க முடியலன்னா அது ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்க பலனை எதிர்பார்க்கலன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் உங்களுக்கு தெரியல. ஆனா பலர் உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்க மாறி இருக்கீங்கன்னு. அந்த மாற்றம் உண்மையானது. அந்த மாற்றம் தற்காலிகமானது கூட இல்லை, அது நிரந்தரமானதும் கூட. ஸோ இது மாதிரி நம்ம பேசிக்கிட்டே போலாங்க, ரொம்ப பேசிக்கிட்டே போலாம். ஸோ லைவ்ல நீங்க உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாயுதா பயிற்சியை தொடர்ந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு ஃபுட்டு டொனேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருடைய அன்பையும் நம்ம அன்பே சாயப்பா ஏற்றுக்கொள்கிறார். நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பைசாவும் உங்களுக்கு உடனே பலன் அளிக்கவில்லை என்றாலும் அந்த பலனை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் உதவிகளை செய்து கொண்டே இருங்கள். அதாவது ஒரு சாரம் சொன்னாங்க, பணம் அனுப்ப காசு இல்லை, எறும்புக்கு தான் சாப்பாடு வச்சோம். எவ்வளோ பெரிய நல்ல பணியை செஞ்சிருக்கீங்க தெரியுமா? ஏன்னா மனுஷனுக்கு உதவி செஞ்சாதான் புண்ணியம் கிடைக்குன்னு நம்ம மக்கள் சொல்லும் போது, ஒரு எறும்புக்கு கூட நான் உதவி செய்வேன்ப்பா, அதுவும் ஒரு உயிர் தானே. இதுதான் கிருஷ்ண பரமாத்மாவோட குழந்தைகளா நம்ம இருக்கிறோம். அவர்தானே சொன்னாரு, என்ன சொன்னாரு, எறும்பில் இருந்து பெரிய காண்டாமிருகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாவும் எனக்கு சமமானதுன்னு சொல்றோம். சரி, எறும்பு தானே காலில் போட்டு உதைக்கல, அந்த எறும்புக்கும் சாப்பாடு போடுறோமே, அது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ இங்க மனுஷன் மட்டும்தான், அதாவது இப்போ எறும்பும் சாப்பாடு இல்லைன்னா இறந்து போயிடும். ஸோ சாப்பாடுன்றது, ஒரு பசின்றது எல்லா உயிரினத்துக்கும் பொதுவானது. ஸோ மனுஷன் தான் தாக்கு பிடிக்க மாட்டாங்க, எல்லா உயிரினமும். ஏன்னா மனுஷன் 3 நாள், மற்ற உயிரினம் ஒரு 2 நாள் 3 நாள் கூடுதலாக எடுத்துக்கும், அவ்வளவுதான். ஸோ பசித்த எத்தனை உயிரினத்துக்கும் முன்னால முடிந்த உணவை நீ கொடு. ரோட்ல தெருவில் ஒரு நாய் வந்து பசியோட நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்தாலும் அதற்கு தேவையானதை தயவு செய்து கொடு.
ஸோ உயிரினத்தின் மேல் அன்பா இருக்கும்போது கடவுள் நம்மிடத்திலும் நம் குடும்பத்தினிடத்திலும் அன்பாக இருப்பார். அந்த ஒரு வார்த்தை தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நல்லபடியா லைவ் முடிஞ்சது. குரு பூர்ணிமா டேவும் முடிய போகுது. ஸோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் வெற்றி மலரட்டும், மகிழ்ச்சி மலரட்டும். சரியா? ஸோ அதனால தொடர்ந்து நீங்க பாருங்க அன்பே சாய் பதிவுகளை, அதன்படி நடந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் அப்படின்ற ஒரு வினை நிச்சயமாக உங்களை விட்டு அகலும். சரி, கர்ம வினை தான் அகழ்ந்துடுச்சு, இனிமே நாம கொஞ்சம் கடவுளை வணங்குறதை நிறுத்திட்டு நம்ம தொழிலை பார்க்கலாமா அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. அது முழுசா விடலைங்க. இப்ப நீங்க இவர் கூட இருக்கிறதால ஒதுங்கி நிக்குது. நீங்க இன்னமும் அவர் கூடவே இருக்கணும். நீங்க இவர் கூட இருக்கிறத நிறுத்திட்டீங்க அப்படின்னா அது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மீண்டும் உங்களை இங்க பிடிக்கும், எங்க கழுத்தை பிடிக்கும். அப்ப நம்ம திக்கு திணறி போயிடுவோம். அதனாலதான் நல்ல விஷயத்தை எக்காரணத்தை கொண்டும் செய்வதை நிறுத்தாதே, நல்லதை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உடம்பே சரியில்லை, முடியாம இருக்க, படுக்கையா இருக்கன்னா அந்த உனக்கு நினைவு இருக்குது. நினைவு இருக்கிறதுக்காக கடவுளுக்கு நன்றியை சொல்லு. அந்த நன்றியோடையே நீங்க இருங்க. உங்களுக்கு அதன் மூலமா கிடைக்கக்கூடிய பலன்களும் கிடைக்கும். ஸோ இப்போ பலனை அறுவடை செய்ய வேண்டிய காலத்துல நம்ம இருக்கோம். இப்பயோ விதைச்சாச்சு, அது இன்னைக்கு அறுவடை பண்ணக்கூடிய காலம். அப்போ இந்த அறுவடை பத்தாது. ஏன்னா நிறைய அறுவடை செஞ்சாதான் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். அப்ப நல்லதை செய்வதன் மூலமாக நல்ல அறுவடையை நீ செய்வாய். நல்லதை நினைக்கும் போது நீ நல்லவனாகவே மாறுவாய். நல்லவனாக மாறும்போது நல்லதை மட்டும்தான் உன்னால செய்ய முடியும். நல்லதை மட்டும் செய்யற உனக்கு கடவுள் கண்டிப்பா பெரிய உதவிகளை அவர் செய்தே தீர வேண்டும். இதுல மாற்று கருத்தே இல்லை. சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. எவ்வளவு பெரிய வாழ்க்கையை எனக்கு நீ தரப்போகிறாய். நான் அதை ஏற்றுக்க தகுதியானவனா என்றே தெரியவில்லை. ஆனால் உன்னுடைய குழந்தையாக இருந்தால் நிச்சயம் நான் நினைத்த எல்லாம் நடக்கும் என்பதை எனக்கு நீ சொன்னதற்காக நன்றி. நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களும் நல்லதாகவே இருக்கட்டும் சாயப்பா. என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை கைதியாக நான் இல்லாமல் எனக்கு நல்ல விடுதலையை நீர் எனக்கு தர வேண்டும். வாழ்க்கையில் வெற்றியை பார்க்காதவன் நான், வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்காதவன் நான். இனியும் அது போல் நான் இருக்கக்கூடாது, இருக்கவும் மாட்டேன். ஏன்னா நான் உனது பிள்ளை அல்லவா? உனது பிள்ளைக்கு தேவையான நல்லதை நீ செய்ய போவதற்காகவும் இந்த அன்பே சாய் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி நன்றி நன்றி. சாய்ராம், பிரார்த்தனை நல்லபடியா முடிஞ்சது. ஸோ இந்த நாள் நல்ல நாளாக முடிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ குரு பூர்ணிமானது இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் நமக்கு குரு பூர்ணிமா தான், எல்லா நாளும் நமக்கு தேர்ஸ்டே தான். ஸோ எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள்களை சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.